மாநகர சபையினுடைய முக்கியமான செயற்பாடு கழிவகற்றல் செயற்பாடு. இந்த செயற்பாடு தற்பொழுது வினைத்திறனாக செயற்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு 20 வட்டாரங்களில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே மிகவும் அதிகமாக இந்த முறைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. நான் கௌரவ முதல்வர்களிடமும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். எனவே நாங்கள் இந்த உழவு இயந்திரங்கள் டிராக்டர் 6 டிராக்டர் நாங்கள் கொள்வனவு செய்வது என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். எனவே தற்பொழுது ஜனவரி இன்று 8ஆம் தேதி ஆகிவிட்டது. இந்த வாகனங்கள் இன்னும் எவ்வளவு காலத்திலே கொள்வனவு செய்யப்படும், இந்த மக்களுக்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்பதனை ஒரு உறுதியாக நீங்கள் கூற வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்திலும் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற பிரச்சனை கொக்கவில் டிவிஷன், நான் நினைக்கின்றேன் கொக்கவில் பரிச்சேரி, சத்ருகுண்டான், சுவிஸ் கிராமம், பாலவின்படு, சின்ன ஊரணி போன்ற பல திராய்மடு போன்ற பெரிய ஒரு கண்டமாக அந்த பகுதி இருக்கின்றது. அங்கே ஒரு உழவு இயந்திரத்தை வைத்துக் கொண்டு அந்த மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் மிகவும் கஷ்டப்படுகின்றார். சென்ற 2 தினங்களுக்கு முன்னதாக நான் முதல்வரிடம் கூறியிருந்தேன், 3 வாரங்களாக இந்த பொலித்தீன் அந்த சோலிட் வேஸ்ட் எடுக்கின்றவர்கள் செல்லவில்லை. நான் சூப்பர்வைசரிடம் வினாவிய போது ஒரு உளவு இயந்திரம் தான் இருக்கின்றது, எனவே எங்களால் அதனை மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கின்றது. அந்த 3 கிழமை வாகனம் செல்லாததால் ஒரு பப்ளிக் கொண்டு போய் பப்ளிக் பிளேஸ்ல குப்பைகளை கொட்டினது. அத நான் அந்த குப்பையை திருப்பி எந்த கையால் அள்ளி அவட அளவுல போட்டேன். என்னன்னா மாநகர சபை வரும் என்றது வரும், சில நேரங்களில் டிலே ஆகும். ஆனா அவடத்துல நின்றார்கள், இல்ல அவடத்துல கொட்டாதீங்க, ஏற்கனவே அவர் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறார் சொன்னதுக்கு பிறகு அந்த பப்ளிக்கோட அந்த இடத்துல போட்ட வழியா நான் அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போய் அவட அளவுல போட்டுட்டேன். அதுக்குரிய போட்டோஸ் நான் எடுத்து வச்சுக்க, நான் அவட அளவுல போட்டது முடியாது. இரண்டாவது போலீஸ்ல போய் வேற முறைப்பாடு செய்த பேர் நான் போட்டு போட்டேன், நான் தான் போட்டேன்றதுக்காக நான் அதுக்கு போட்டோஸும் வச்சிருக்கேன். எனவே நாங்க பப்ளிக்கோட நாங்க இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நாங்க இறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற வழியில நாங்க மாநகர சபை எங்கள் இருக்கிற அந்த வீக் பாயிண்டையும் நாங்க கொஞ்சம் நிவர்த்தி செய்யறோம். நாங்க பப்ளிக்கோட சண்டை பிடிக்கிறோம், நீங்க கொண்டே பப்ளிக் பிளேஸ்ல போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க 3 கிழமைக்கு நாங்க அனுப்பலன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எங்க கொண்டு குப்பையை போடுறேன், வீட்டுக்குள்ள 3 கிழமைக்கு அந்த குப்பைகளை வச்சிருக்க முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எனவே தயவு செய்து எந்த அபிவிருத்தி நாங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய வட்டாரத்தில் நீங்கள் இந்த முறை பட்ஜெட்ல எந்த அபிவிருத்தி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த உயரிய சபையை சொல்கிறேன், வாகனங்களை இந்த உளவியந்திரங்களை கொள்வனவு செய்து முதலாவது விடயமாக இருக்கின்ற மாநகர சபையுடைய செயற்பாடுகளில் இந்த கழிவகற்றல் செயற்பாடை நீங்கள் வினைத்திறனாக செய்ய வேண்டும். என்னுடைய வட்டாரம் மட்டுமல்ல, 20 வட்டாரங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே தயவு செய்து முதல்வர் அவர்கள் ஆணையாளர் இருக்கின்றார், இந்த வாகனங்களை கொள்வனவு செய்து இந்த மாத இறுதிக்குள்ளே, அதுல வேற பெரிய விடயங்கள் இல்லை, அந்த வாகனங்களுக்குரிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓட பண்ணா நீங்க வாகனத்தை எடுக்கலாம். அதுக்குரிய விடயத்தை கௌரவ முதல்வர்கள் அதனை இணைத்திறனாக செய்ய வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்ளும். நலநோக்கிய சகல என்ஜிஓ போன்ற நிறுவனங்கள், பொது அமைப்புகள் எல்லாம் அடிக்கடி அங்க சிரமதான பணி மூலம் அந்த கரையை துப்புரவு செய்கிறது, இந்த வீதியின் அருகில் உள்ள பொருட்களை ஏற்றுறது. எங்களோட மாநகர சபை ஊழியர்களும் அதில் கலந்து கொண்டு அதை அடிக்கடி செய்கிறவங்க. தொடர்ந்து நாங்களும் இப்படி செய்ய அவங்களும் ஒரு எழுந்த மனமாக செய்து கொண்டு வரார்கள். அதாவது அவங்க மனங்கள்ல முதல் மாற்றம் ஏற்பட வேணும். அந்த மொபிலைசேஷனோட நீங்களும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற நீங்க அந்த மக்களோட பேசி எங்களோட ஆதரவோட அதை நீங்க செய்யறதுக்குரிய ஒரு வியூகத்தை நீங்க வளவுங்க. நாங்க தொடர்ந்து அதை செய்கிறோம் தான். தொடர்ந்து ஒவ்வொரு லைன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிறுவனங்களும் நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரே சிரமதானங்களும் சூப்பர்வாகி கொண்டுதான் இருக்கிறாங்க, தொடர்ந்து போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதுதான் இப்போ உள்ள சவாலாக உள்ள ஒரு பிரச்சனையாக